ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான ஹாரரும் ட்விஸ்டும் கொண்ட ஒரு சூப்பரான படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம லைஃப்ல நம்ம மாற்றினா என்ன ஆகும்ன்றத பத்தி யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ட்விஸ்டான படம். சாரான்ற ஒரு பொண்ணுக்கு ஒரு போலராய்ட் கேமரா கிடைக்குது. போலராய்ட் கேமரானா போட்டோ எடுத்த உடனே அந்த போட்டோ வந்து டெவலப் ஆகி வரும் பாத்தீங்களா, அந்த கேமரா தான் போலராய்ட் கேமரா. இதுல என்னடா ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, அந்த கேமரா வச்சு யார போட்டோ எடுத்தாலும் அவங்க கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுறாங்க. எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு அந்த பொண்ணு கண்டுபிடிக்கும் போது தான் தெரியுது. அங்கதாங்க செம்மையான ட்விஸ்டே இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல சாரான்ற ஒரு பொண்ணையும் அவளோட ஃப்ரெண்டு லிண்டாவையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சாராவோட இறந்து போன அம்மாவோட பெட்டியில அவங்களோட பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அதுக்குள்ள ஒரு போலரைட் கேமராவும் சாராவோட அம்மாவோட போட்டோவும் கிடைக்குது. சாரா அந்த கேமராவை வச்சு அவளே ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக முடிவெடுத்து ஒரு போட்டோவும் எடுக்கிறா. அந்த போட்டோ எடுத்து முடிச்ச உடனே சாரா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றா. அவங்க அந்த போட்டோ டெவலப் ஆகிற வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது லிண்டாக்கு ஒரு போன் கால் வந்த உடனே அவ அங்க இருந்து போயிடுறா. இப்ப சாரா அந்த வீட்டோட கதவை மூடலான்னு போகும்போது மாடியில இருந்து ஏதோ அமானுஷ்யமான சத்தம் எல்லாம் அவளுக்கு கேக்குது. அவ அந்த மாடிக்கு போகும்போது யாரோ அந்த கேமரா வச்சு போட்டோ எடுக்கிற மாதிரி அவளுக்கு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ரூம்குள்ள போன சாரா அந்த போட்டோ எடுத்து பார்க்கும்போது அதுவும் ஃபுல்லா டெவலப் ஆயிடுது. ஆனா அந்த போட்டோல ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் சாராவோட பின்னாடி நிக்கிற மாதிரி தெரியுது. அந்த நேரத்துல அந்த வீட்டோட லைட் எல்லாம் மினுக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்ல இருந்து பயங்கரமான சத்தம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அவ மெதுவா அந்த ஹால்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த வீட்டு பரண மேல இருந்து ஒரு பால் கீழே வந்து விழுந்து பவுன்ஸ் ஆகுது. அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு சாராவும் அந்த பரண மேல ஏறி உள்ள போய் பார்க்க ஆரம்பிக்கிறா. அந்த பரண மேல இருட்டுல ஒரு இடத்துல ஒரு கொடூரமான கை வந்து சேராவை பிடிக்குது. இத பார்த்து பயந்து போன சேரா அந்த பரணையில இருந்து கீழே விழும்போது மாட்டிக்கிட்டு தொங்குறா. அந்த உருவமும் இவளை தப்பிக்க விடாம மறுபடியும் மேல இழுத்து கொன்னுடுது. அதுக்கப்புறம் அந்த பரணையில இருந்து சேராவோட டெட் பாடி மட்டும் தான் கீழே வந்து விழுது. அடுத்த சீன்ல நமக்கு பேர்ட் ஃபிச்சர் அப்படிங்கிற ஒரு கூச்ச சுபாவமுடைய ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவளோட ஸ்கூல்ல ஸ்கூல் போட்டோக்கு போஸ்ட் பண்றது கூட வெக்கப்படுறா. அவளோட கழுத்துல ஒரு தழும்பு இருக்கிறத மறைக்கிறதுக்காக எப்பவுமே ஒரு ஸ்கார்ஃப கட்டிட்டு இருக்கா. இதனாலேயே அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களும் அவளை ஸ்கார்ஃப் கேர்ள்னே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல காணன்ற பையன் மேல பேர்டுக்கு எப்பவுமே ஒரு கிரஷ் இருந்துட்டு இருக்கு. ஒரு நாள் அவனை பார்த்த உடனே அவ போட்டோ எடுக்கலான்னு அவ கேமரா எடுக்கும் போது அவன் அதை கவனிச்சிடறான். அதனால அவ வெக்கப்பட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவ பார்ட் டைமா ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ கூட டைலர்ன்ற ஒரு பையனை வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் பேர்டை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ரொம்பவே ரேரான 70களில் பயன்படுத்தின ஒரு போலரைட் கேமராவை ஒரு ஏலத்துல இருந்து எடுத்ததா சொல்லி அவளுக்கு கிஃப்ட் பண்றான். அந்த கேமரால RJS அப்படின்ற 3 லெட்டர்ஸ் எழுதிருக்கு. அதை டெஸ்ட் பண்ணுன்ற ஒரு ஆர்வத்துல பேர்ட் அந்த பையன் டைலரை ஒரு போட்டோ கிளிக் பண்றான். அந்த நேரத்துல டைலர் பேர்டை ரொமான்டிக்கா நெருங்கும் போது அவ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி அங்க இருந்து கிளம்பிடுறா. வீட்டுக்கு வந்த பேர்டு அந்த கேமரா வச்சு தன்னோட நாயை போட்டோ எடுக்கலாம்னு நினைக்கும் போது அந்த நாய் ரொம்ப வினோதமா அந்த கேமராவை பார்த்து முறைச்சிட்டு அங்க இருந்து மெதுவா நழுவிடுது. அந்த நேரத்துல பேர்டோட ஃப்ரெண்ட் கேசின்னு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரா. அவ பேர்டை ஒரு காஸ்டியூம் பார்ட்டிக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக கூப்பிடும் போது அங்க அவளோட கிரஷ் கானரும் வருவான்றதுனால அதுக்கு ஒத்துக்கிறா. அவங்க ரெண்டு பேரையும் பிக்கப் பண்றதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மீனா அண்ட் டெவின் அப்படின்னு 2 பேர் வராங்க. மீனாவும் டெவினும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு வராங்க. அவங்க கார்ல ஜோக் அடிச்சுட்டு ஜாலியா போயிட்டு இருக்கும் போது பேர்டு முன்னாடி எடுத்த டைலரோட போட்டோ எடுத்து பாக்குறா. அந்த போட்டோல வித்தியாசமா டைலரோட பின்னாடி ஒரு நிழல் தெரியுது. ஏதோ அழுக்கா இருக்கும்னு அவளும் தொடச்சு பாக்குறா. ஆனா அது போக மாட்டேங்குது. அவளும் அதை பெருசா கண்டுக்காம அதை திருப்பி வச்சிடுறா. அதே நேரத்துல டைலர் அந்த கடையை சாத்திக்கிட்டு இருக்கும் போது கடைக்குள்ள பழைய பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை ப்ரொஜெக்டர்ல போட்டு ஒண்ணா பார்த்துட்டு இருக்கான். அதான் அவன் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பிக்சர்லயும் ஏதோ ஒரு நிழல் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாரும் நிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு டைலரும் ஒரு சுத்தி எடுத்து அந்த நிழலை நோக்கி அடிக்கிறான். ஆனா அந்த நேரத்துல அங்க யாருமே இல்ல. அப்போ அந்த ப்ரொஜெக்டர்ல ஏதாவது பிரச்சனையா அவன் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஸ்கிரீன் அப்படியே சுருங்கி ஒரு உருவமா மாறி அவன் முன்னாடி வந்து நிக்குது. அந்த உருவம் டைலரை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிடுது. கார்ல போயிட்டு இருந்த 4 பேரும் அந்த பார்ட்டிக்கு போன அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் ஏவரின்ற ஒரு பொண்ணு அவங்கள வெல்கம் பண்றா. பேர்ட் அந்த பார்ட்டில கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி தனியாவே நின்னுட்டு இருக்கா. அது ஒரு காஸ்டியூம் பார்ட்டின்றதுனால எல்லாருமே வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுல ஒருத்தன் எலும்பு கூடு மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பேர்டை நோக்கி வந்துட்டு இருக்கான். அவன் நேரா பேர்ட் கிட்ட வந்து முகமுடிய கழட்டின அப்புறம் பார்த்தா அவன் கானரை பார்த்த உடனே பேர்டை ரொம்ப குஷியாயிடுறான். அவன் வந்து அவகிட்ட பேசுறது இதுதான் முதல் தடவை. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனாவும் டெவினும் வந்து அவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு குரூப் செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த போலரைட் கேமராவை எடுக்கிறாங்க. வழக்கம் போல பேர்டு கூச்சப்பட்டுக்கிட்டு அவங்க 3 பேரையும் போட்டோ எடுக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது கேசி வந்து குறுக்க பாஞ்சு அந்த போட்டோவையே சொதப்பிடுறா. அந்த போட்டோவிலயும் அந்த அமானுஷமான நிழல் அவங்க 4 பேர் பின்னாடி நின்றுட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஏவரியும் அந்த கேமரா எடுத்து தனியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறா. ஆனா அந்த போட்டோ டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி பேர்டை தேடி போலீஸ் வந்து அந்த பார்ட்டியே நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பேர்டை போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டும் போது அங்க இருந்த ஷெரீஃப் பேர்டு கிட்ட
டைலரோட கொடூரமான மரணத்தை பத்தி சொல்றாரு. அதை கேட்டு பேர்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவர் பேர்டு கிட்ட டைலர் பத்தின விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பேர்டோட முழு பேரை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஷெரீஃப் அவ சின்ன வயசுல ஒரு பயங்கரமான கார் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்ச விஷயத்த ரீகால் பண்றாரு. அந்த ஆக்சிடென்ட் மூலமா தான் பேர்டுக்கு கழுத்துல அந்த தழும்பே வந்திருக்கு. வீட்டுக்கு போன பேர்டு அந்த கேமரால எடுத்து டைலரோட போட்டோவை பார்க்கும்போது அவன் பின்னாடி இருந்த நிழல் மாயமா மறைஞ்சு போயிருக்கு. அதே நேரத்துல அந்த நிழல் ஏவரியோட போட்டோ பின்னாடி நிக்கிற மாதிரி தெரியுது. அன்னைக்கு நைட்டு வீட்டுல தனியா இருக்கிற ஏவரி அந்த பார்ட்டி முடிஞ்ச அப்புறம் அந்த வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த வீட்டுக்குள்ள யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் எல்லாம் கேக்குது. அவளும் யாரா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கும்போது ஒரு அமானுஷமான உருவம் திடீர்னு அவளை கடந்து போகுது. அதை பார்த்து பயந்து போன ஏவரி தப்பிக்கிறதுக்காக வீட்டோட கதவை நோக்கி வேகமா ஓடிட்டு இருக்கும்போது ஒரு லேம்ப்ல தலை இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடுறான். இந்த நேரத்துல அந்த அமானுஷமான ஏவரிய பிடிச்சி அவளோட கழுத்தெலும்பு அப்படியே முறிச்சு போட்டுடுது. அவளும் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில பேர்டுக்கு அவளோட ஃப்ரெண்ட் கேசி கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அதுல அவ ஏவரி இறந்து போயிட்டதா சொல்றான். இதை கேட்டு அதிர்ச்சியான பேர்டும் அந்த போட்டோவை பார்க்கலான்னு போய் ஏவரியோட போட்டோவை பார்க்கும்போது அந்த நிழல் அந்த போட்டோல இல்லாம இப்போ அந்த நிழல் அந்த குரூப் போட்டோ பின்னாடி வந்துடுது. பேர்டு அந்த நேரத்துல அந்த கேமரா உடைக்கலாம்னு நினைக்கும் போது அதுல இருந்து திடீர்னு வந்து ஹை வோல்டேஜால அவ தாக்கப்பட்டு அங்கேயே கீழே விழுந்துடுறா. அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல எல்லாருமே ஏவரியோட மரணத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது பேர்டு அந்த கேமராவோட ரகசியத்தை அந்த குரூப் கிட்ட சொல்றா. அந்த போட்டோஸ்ல இருந்த நிழல் ஒரு போட்டோவா மாறி மாறி போகுதுன்ற விஷயத்த சொல்றா. அப்போ அவ இந்த போட்டோல யாரையாவது படம் பிடிச்சா உடனே அவங்க இறந்து போயிடுறாங்கன்னு சொல்லி வார்ன் பண்றா. துரதிருஷ்டவசமா அவ சொல்ற விஷயத்தை யாருமே சீரியஸா எடுத்துக்கல. கடுப்பான டெவனும் அந்த போட்டோவை எரிக்கலான்னு முடிவு பண்ணி எரிக்கும் போது திடீர்னு மீனாவோட கையில நெருப்பு பிடிச்சிடுது. அவளுக்கு அந்த நெருப்பால ஒரு பெரிய தீ காயப்பட்டுடுது. அவளால வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்கா. அந்த நேரத்துல பேர்டு அந்த போட்டோல இருக்கிற நெருப்பை அணைக்கும் போது எரிஞ்சு போன அந்த போட்டோ மறுபடியும் ரீஸ்டோர் ஆயிடுது. அவங்க 4 பேரும் மீனாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அவங்க வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது கார்னர் பேர்டு கிட்ட இந்த கேமரா உனக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு கேட்கும் போது டைலர் தான் அவளுக்கு கொடுத்ததா சொல்றா. ஆனா அந்த கேமராவோட கேஸ் இன்னும் அந்த கடையில தான் இருக்குன்றதையும் சொல்றான். அதனால கார்னரும் பேர்டும் அந்த கேஸை எடுக்கிறதுக்காக கடை கிளம்புறாங்க. அங்க போன பேர்டு கார்னர் வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு தான் மட்டும் உள்ள போறதா சொல்றான். ஏன்னா அவ எந்த போட்டோலயும் இல்லாததுனால அவளுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ள போறா. கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த கார்னர் அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கேமரா தானாவே வைண்ட் ஆகுற மாதிரி சத்தம் கேக்குது. உள்ள போன பேர்டும் அந்த கேஸ் எடுக்கலாம்னு நினைக்கும் போது அந்த அமானுஷமான உருவம் பேர்டை நோக்கி வந்துடுது. அது கிட்ட இருந்து அவ தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அவ கழுத்துல இருந்த ஸ்கார்ஃப் ஒரு ஆணில மாட்டிக்குது. எப்படியோ அவ அந்த கேஸ் எடுத்துக்கிட்டு கார்னர் கூட சேர்ந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறா. கார்ல போயிட்டு இருக்கும் போது பேர்டு அந்த அமானுஷமான உருவம் ஏன் என்ன தாக்கம் வந்துச்சுன்னு கார்னர் கிட்ட சொல்லும் போது அப்போதான் கார்னர் பேர்டுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்குறான். ஏன்னா அந்த குரூப் போட்டோல பேர்டோட முகம் அந்த போட்டோ பின்னாடி இருந்த ஜன்னல்ல ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்ப அவளும் இந்த போட்டோல இருக்கிற மாதிரி தான் கணக்கு. என்ன மாதிரி ரூல்ஸ் இந்த உருவம் வச்சிருக்குன்னு நமக்கு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல மீனா கூட டெவன் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவன் ஒரு நர்ஸை கூப்பிடுறதுக்காக வெளியே போறான். அந்த நேரத்துல மீனாக்கு பேர்டு கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அவ மீனாவை எந்த காரணத்தை கொண்டு தனியா மட்டும் இருக்காதுன்னு சொல்றா. ஆனா இப்பதான் டெவன் வெளியே போயிருக்கான். அவ அந்த அலாம் பட்டனை பிரஸ் பண்ணி யாரையாவது கூப்பிடலாம்னு நினைக்கும் போது அந்த அமானுஷமான உருவம் வந்து அவளை அட்டாக் பண்ணிடுது. மறுபடியும் அந்த டெவன் அந்த ரூமுக்குள்ள பார்க்கும்போது மீனா ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டு ரத்த வெள்ளத்துல அந்த ரூம்ல தொங்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல போலீஸும் வந்து டெவன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது பேர்டும் கார்னரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அந்த நேரத்துல டெவன் பேர்டை பார்த்து பயங்கர கோவத்தோட எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம்னு சொல்லி கத்தும் போது பேர்டும் குற்ற உணர்ச்சியால அங்க இருந்து போய் ஒரு ஹால்ல உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். அந்த நேரத்துல பேர்டு அழுதுகிட்டே கார்னர் கிட்ட தன்னோட அப்பா ஒரு ரிப்போர்ட்டர். ஒரு நாள் ராத்திரி அவங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா கிட்ட அவ தேவையில்லாத விஷயத்துக்காக சண்டை போட்டிருக்கான். இது காரணமா ரோடு மேல கவனம் இழந்த அவங்க அப்பா காரை தாறுமாறா ஓட்டி அந்த கார் விபத்துக்குள்ளாயிடுது. அந்த விபத்துல அவங்க அப்பா ஸ்பாட்லயே இறந்துட்டு இருக்காரு. இதை கேட்ட கார்னர் இது ஒரு ஆக்சிடென்ட் தான், இதுல ஊன் தப்பு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறான். அப்பா அவங்க 2 பேரும் அந்த கேமரா கேஸ்க்குள்ள ஏதாவது இருக்குமான்னு தேடிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள ஒரு லைப்ரரி சேர்ந்த ஒரு லாக்கர் நம்பர் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களும் அந்த லைப்ரரி போயிட்டு அந்த லாக்கர்ல எல்லாம் தேடிட்டு இருக்கும் போது அங்க இருந்து அவங்க அந்த கேமராவோட உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேமரா ரோலன் ஜோசப் சேபுல் அப்படின்ற ஒருத்தருக்கு சொந்தமானது. அவரு இவங்க ஸ்கூல்ல தான் வேலை பார்த்திருக்காரு. அவரு 4 பசங்களை சித்திரவதை பண்ணி அதுல 3 பேரை கொன்னதா அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கொல்லப்பட்ட பசங்களை ரொம்ப மோசமா போட்டோ எடுத்திருக்கிறதா அங்க இருந்த ஒரு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆளை போலீஸ் என்கவுண்டர்ல கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது பேர்டு அவங்க கிட்ட அந்த உருவம் என்ன கொல்ல வந்தப்போ ஒரு சூடான பொருள் கிட்ட வந்த உடனே அதை பார்த்து அது பயந்தது. ஏன்னா போட்டோவை டெவலப் பண்றதுக்கு ஹீட்டும் லைட்டும் தேவை. இதுல இருந்து அவ என்ன சொல்றான்னா போட்டோவை டெவலப் பண்றதுக்கு எப்படி ஒரு இருட்டான அறை தேவைப்படுதோ அந்த மாதிரிதான் இந்த உருவமும் இருட்டுல மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி பேசுறான். அதே நேரத்துல பேர்டு அந்த ரோலன்றவரோட வீட்டு அட்ரஸ் சொல்லி அந்த வீட்டுல இப்போ வேற யாராச்சும் கூட இருக்கலாம், அவங்கள கேட்டா நமக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரியும் சொல்லி சொல்றான். அந்த நேரத்துல டெவன் இந்த கேமரானால தானே எல்லா பிரச்சனையும் சொல்லி அந்த கேமரா உடைக்க ட்ரை பண்ணும்போது ஆக்சிடென்ட்ல ஒரு போட்டோ கிளிக் ஆயிடுது. அந்த போட்டோவை பார்க்கும்போது அது டெவனோட போட்டோவா இருக்கு. இதனால பயந்து போன டெவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஒருத்தரோட போட்டோவை எடுத்தா அந்த நேரம் அந்த போட்டோக்கு போட
பேர்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது பேர்டு ஒரு பென்சிலாலேயே டெவனோட போட்டோல இருக்கிற அவன் கையை குத்தும் போது அவனுக்கும் வலி ஏற்பட்டு அந்த கேமராவை கீழே போட்டுடுறான். இதனால கடுப்பான டெவன் பேர்டை தாக்கலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு ஷெரிஃப் வந்துடுறாரு. டெவனை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கானரும் பேர்டும் டெவனோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அந்த ஷெரிஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது பேர்டும் அந்த ரோலண்ட பத்தின நியூஸ் அந்த ஷெரிஃப் கிட்ட காட்டி பேசிட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஷெரிஃப் எதையுமே நம்பல. அங்க இருந்து கிளம்பும் போது பேர்ட் கிட்ட டெவன் தான் அந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு எப்படியாவது நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்கங்கன்னு சொல்றான். அந்த நேரத்துல கேசி பேர்டுக்கு போன் பண்ணி அந்த ரோலண்ட்ரவரோட வீடு இப்போ அவரோட மனைவி லீனா சேபிள் அப்படிங்கிறவங்க பேர்ல தான் இருக்கு, அவங்க தான் அங்க தங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றா. கானரும் பேர்டும் அந்த வீட்டுக்கு போறாங்க. அதே நேரத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல லைட் எல்லாம் மினுக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த அமானுஷமான உருவம் வந்து டெவனை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிடுது. அந்த வீட்டுக்கு வந்து கானர் கிட்டயும் பேர்டு கிட்டயும் அந்த லேடி முதல்ல பேச மறுக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களும் அந்த கேமராவோட உண்மையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேமரா அவங்களோட பொண்ணு ரிபேக்கா ஜேம்ஸ் சேபுல் அப்படின்றவளுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணோட பேரோட இனிஷியல்ஸ் RJS அப்படிங்கிறது தான் அந்த கேமராவோட கவர்ல போட்டதை நம்ம முதல் சீன்ல பார்த்தோம். அவங்களும் அவங்களோட பொண்ணு ரிபேக்காவோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவ ஸ்கூல்ல ஒரு சாஃப்டான பொண்ணா இருந்திருக்கா. அங்க இருந்த பசங்க எல்லாருமே அவளை புள்ளி பண்ணிருக்காங்க. இதனால யாருக்கிட்டயுமே பேசாத ரிபேக்கா இவங்க கிஃப்டா கொடுத்த கேமராவை தான் தன்னோட உலகமா நினைச்சிட்டு இருந்தா. ஒரு நாள் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் அவளை கூட்டிக்கிட்டு அவளை ஏமாத்தி அந்த கேமரா வச்சு அவளை ரொம்பவே தப்பான போட்டோஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் அந்த ஸ்கூல் ஃபுல்லா பரப்பி ரிபேக்காவை ரொம்ப அவமானப்படுத்திருக்காங்க. அவமானம் தாங்க முடியாத ரிபேக்காவும் தன்னோட வாழ்க்கையை அந்த ஸ்கூல் பக்கத்திலேயே முடிச்சுக்கிறான். தான் பொண்ணோட மரணத்துக்கு பழித்திக்கிறதுக்காக அவளோட அப்பா ரோலண்ட் அதுல இருந்த போட்டோஸை வச்சு அவங்க 4 பேரையும் ஒருத்தரா ரொம்ப கொடூரமா கொலை பண்ணி அதே கேமரால அவனுங்களை போட்டோ பிடிச்சிருக்காரு. அந்த நேரத்துலதான் போலீஸ் வந்து ரோலண்டையும் சுட்டுடுறாங்க. அவர் சாகும் போது அந்த கேமராவை புடிச்சுக்கிட்டே செத்துருக்காரு. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த 4 பேர்ல ஒரே ஒரு பையன் மட்டும் தப்பிச்சிடுறான். அவனோட போட்டோவையும் அவங்க 2 பேர்கிட்டயும் அந்த லேடி காட்டுறாங்க. அவங்க பேசி முடிச்ச உடனே அந்த வீட்டுல இருக்க லைட்ஸ் எல்லாம் மினுக்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த நேரில் அவங்களோட குரூப் போட்டோக்கு மறுபடியும் வந்துடுறதுனால அவங்கள எஞ்சி இருக்கிற கேசியை காப்பாத்துறதுக்காக கானரும் பேர்டும் வராங்க. கேசியை கூட்டிக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த லேடி கொடுத்த போட்டோவை வச்சு அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான உண்மை தெரியுது. அந்த போட்டோல இருந்தது வேற யாரும் இல்ல, அந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷனோட ஷெரிஃப் தான். அதே நேரத்துல அந்த ஷெரிஃபும் அந்த ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. அந்த ஸ்கூலுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சதுக்காக அவங்களை அரெஸ்ட் பண்றேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது புத்திசாலித்தனமா யோசிச்சு கானர் அந்த கேமரா வச்சு அந்த ஷெரிஃபை ஒரு போட்டோ எடுத்துறான். அப்போ அந்த ஷெரிஃப் அந்த கேமரா அப்படியும் தூக்கி போட்டுட்டு அந்த லேடி சொன்ன கதையை எல்லாமே போய் அந்த பொண்ணு ரிபேக்காவோட அப்பா தான் பல வருஷமா வன்புணர்வு செஞ்சிருந்தான். இந்த விஷயத்தை தெரிஞ்சு நாங்க 4 பேரும் அவளை காப்பாத்தலாம்னு நினைக்கும் போது அவங்க அப்பாக்கு எங்களோட பிளான் தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக எங்க 4 பேரையும் கடத்தி அதுல 3 பேரை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கான். அவன் பேசிக்கிட்டே இருக்கும் போது அவன் பின்னாடி அந்த உருவம் வந்து நிக்குது. அதை பார்த்து அந்த ஷெரிஃபும் துப்பாக்கி எடுத்து சுடும் போது அந்த குண்டு அது மேல படாம எங்கேயோ போகுது. அப்ப அந்த உருவம் அந்த ஷெரிஃபோட போட்டோவை பாதியா கிழிக்கும் போது அவனும் பாதியா கிழிஞ்சு போய் அங்கேயே இறந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த உருவம் கேசி அட்டாக் பண்ணும்போது அவளோட கால் அடிபட்டுடுது. கானர் அந்த உருவத்தை டைவர்ட் பண்றதுக்காக துப்பாக்கி எடுத்து சுடும்போது கேசியும் பேர்டும் அங்க இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அந்த ஸ்கூல் பாத்ரூம்குள்ள ஹாட் வாட்டர் ஆன் பண்ணிட்டு அந்த உருவத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அதுக்குள்ளே இருக்காங்க. அந்த நேரத்துல கானர் அந்த உருவத்துக்கிட்ட எப்படியே தப்பிச்சு வந்து பேர்டை கூட்டிக்கிட்டு அந்த கேமராவை எடுக்கிறதுக்காக போய் அவங்களும் அந்த கேமராவை எடுக்கும் போது அந்த உருவம் கானரை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகுது. அவனை காப்பாத்துறதுக்காக பேர்டு அவளே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அந்த உருவத்தோட கவனத்தை திசை திருப்பி ஓடிட்டு இருக்கா. அவ அங்க இருந்து தப்பிச்சு அந்த ஸ்கூலோட பேஸ்மெண்ட்டுக்குள்ள போகும்போது துரதிருஷ்டவசமா அந்த உருவத்துக்கிட்ட மாட்டிக்கிறா. அவ கழுத்தை பிடிச்சு அப்படியே அந்த உருவம் தூக்கி நிறுத்திடுது. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பேர்டு அந்த கேமரா வச்சு அந்த உருவத்தையே போட்டோ எடுத்துடுறா. அந்த உருவத்தோடயும் சேர்ந்து அவளோட விரலும் அந்த பிக்சர்ல பதிவாயிடுது. அதுக்கப்புறம் அந்த போட்டோவை பேர்டு தான் கையால கசக்கும் போது அந்த உருவம் ஒடுங்கி போயிடுது. அதே நேரத்துல அவ கையிலயும் பயங்கர காயமாயிடுது. ஏன்னா அந்த போட்டோல விரலும் இருக்கு. ஆனா அப்பவும் அந்த உருவம் சாகாதனால அவ அந்த போட்டோவுக்கு தீ வச்சு அதை எரிக்கிறா. அந்த உருவமும் தீ பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. ஒரு வழியா அந்த உருவம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் அந்த இடத்தை விட்டே கிளம்புறாங்க. கடைசி சீன்ல நமக்கு பேர்டை காட்டும் போது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த கேமராவை கடலுக்குள்ள வீசி எரிஞ்சிடுறா. அடுத்தது அந்த கேமரா யார் கையில கிடைக்க போதோ தெரியல. அதோட படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்பவே முக்கியம். மீண்டும் இன்னொரு சூப்பரான படத்தோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.